தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். என்னுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லைம்மா, அது ஜாதகத்து மூலியமாக கண்டுபிடிக்கலாம், பிரசன்னம் மூலியமாக கண்டுபிடிக்கலாம், சோழி பிரசன்னம் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். நிறைய முறைகள் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எல்லாமே நான் பார்க்கல அப்படின்னாலும் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ பெரிய குழப்பம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த தெய்வமாக இருக்காது, அந்த தெய்வமாக இருக்காது, நம்ம மாற்றி கும்பிட்றோம் அப்படின்ற ஃபீல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் குலதெய்வத்துக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துருச்சு, எனக்கு இதுவா அதுவா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கிற மக்கள் நான் சொல்கிறது. அதில் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம ஐபிசி நேர்களுக்காக சொல்லுவோம். நம்ம அடுப்பு கறி இருக்குல்ல, அடுப்பு கறி ஒரு வருஷத்துல இந்தந்த நாட்கள் இது ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த நாட்கள்ல உங்க குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா அது எந்தெந்த? பொதுவாகவே ஆண் தெய்வம் தான். இப்போ நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் விரிசல் வர்றதுக்கும் இதுவும் ஒரு காரணம். நீ இன்விடேஷன் வைக்கிற காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அவர் நேரில் போய் சொல்கிறதுக்காக அவங்களுக்கு முடியல. இப்போ நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்கல்ல இன்விடேஷனு. அந்த மாதிரி தான் குலதெய்வத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கடமைக்கு இப்போது முதல் பத்திரிக்கை வச்சிடறம்பா, அந்த முதல் பத்திரிக்கை முதல் வைக்கிறதே பெருசாக நினைக்கிறாங்க. நம்ம அதை சொல்லவே இல்லை. உன் வாயில் எப்போ ஒரு வார்த்தை வந்துச்சோ கண்டிப்பாக உங்கள் சொந்த பந்தம் வரணும், எல்லாரையும் கூப்பிடணும். அசைவ பூஜை இருந்தால் அசைவ பூஜை, சைவ பூஜை தான் சைவ பூஜை, அதுலேயும் மாற்று கற்று இருக்கக்கூடாது. ஐயா இப்போ எனக்கு சுகர் வந்துச்சு, எனக்கு பிபி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், நானும் இப்படி இருக்குது, அப்படியெல்லாம் அந்த விஷயத்தை நேரடியாக அங்கே இருக்கக்கூடாது. அங்கே ஊரோடு ஒத்து வாழணும். அது அசைவப்படையலா கண்டிப்பாக நீங்கள் அந்த அசைவப்படையில் பிரசாதமாவது உண்ணணும். உங்களுக்கு ஒவ்வாமையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கிற அன்பர்கள் செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னா, ஒரு மஞ்சள் துணியில் 11 ரூபா காயின் தான், நோட்டு கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நோட்டு கிடையாது, காயின் 11 ரூபா காயினை ஒரு மஞ்சள் துணியில் முடித்து. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம்மா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சுய ஜாதகத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது நிறைய பேருக்கு அவங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொன்று, குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையும் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுடைய கர்ம வினைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ எனக்கு குலதெய்வமே தெரியல, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பிறந்த நேரமே இல்லை அப்படிங்கும்போது என்னுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லைம்மா, அது ஜாதகத்து மூலியமாக கண்டுபிடிக்கலாம், பிரசன்னம் மூலியமாக கண்டுபிடிக்கலாம், சோழி பிரசன்னம் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். நிறைய முறைகள் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எல்லாமே நான் பார்க்கல அப்படின்னாலும் குறிப்பிட்ட தெய்வங்களை நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்காள பரமேஸ்வரியும் குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் டிஃபால்ட்டாக. எனக்கு எதுவும் தெரியல, நிறைய இடத்துல குழப்புறாங்க அப்படின்னாலும் அது காரணம் உங்கள் கர்மா தான். உங்களுக்கு 5, 9 பாதிக்கப்பட்டுச்சுன்னா குலதெய்வ பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது கர்ம வினையோடு சேர்ந்தது, ஜாதக விஷயம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நாங்கள் அங்காள பரமேஸ்வரி கெட்டியமாக பிடிங்க, கண்டிப்பாக அவங்க வழி காமிச்சிடுவாங்க. இதில் 4-5 விஷயம் இருக்குமா, அதில் ஒரு விஷயம் மட்டுமே கிடையாது. இப்போது எப்படி ஒரு தெய்வத்துடைய கடாட்சத்தை பெறதுக்கு ஒரு சில பூஜை முறைகள் பண்ணுறோம், ஒரு சில யாகத்தை பண்ணுறோமோ, அந்த குலதெய்வத்துக்குன்னு பிரத்யேகமான முறைகள்லாம் இருக்குது. அது ஒன் டு ஒன் சம்மந்தப்பட்டவங்க தெரிஞ்சுக்கணும். அது இன்னொன்று, அவங்க எந்த நாளில் எப்படி செய்யணுன்ற வழிமுறைலாம் இருக்குது. ரொம்ப எளிமையான வழிமுறை தான். அதை பட் எஃபர்ட் எடுத்து செய்யணும். இங்கே நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை எங்கே வருதுன்னா, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு பெரிய குழப்பம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த தெய்வமாக இருக்காது, அந்த தெய்வமாக இருக்காது, நம்ம மாற்றி கும்பிட்றோம் அப்படின்ற ஃபீல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் குலதெய்வத்துக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துருச்சு, எனக்கு இதுவா அதுவா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கிற மக்கள் நான் சொல்கிறது, டிஃபால்ட்டாக அங்காள பரமேஸ்வரிட்ட போய் சரணடைஞ்சிருங்க. முதல்ல போய் சரணடைஞ்சிருங்க. அம்மா எனக்கு குலதெய்வம் தெரியல, நீ யாராக இருந்தாலும் எனக்கு காமிச்சு கொடுமான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அம்மாவை ஆத்மார்த்தமாக வேண்டும்போது நிச்சயமாக அந்த சக்தி உங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனை கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள் முன்னோர்கள் ஏதாவது, ஐயா நம்ம இதுதான் கருப்பு சாமி தான் கும்பிட்டுருந்தோம், முனீஸ்வரன் தான் கும்பிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்து மாற்றாதீங்க. நம்ம மக்கள் என்னன்னா, அவங்க எதோ சொன்னாங்க ஆனால் அதை நாங்கள் சரியாக செய்யலை அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஜென்ரேஷனில் அதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் தொடரணுமே தவிர்த்து அதை விட்டு வந்தீங்கன்னா அது லாஸ் உங்களுக்கு தான். அதனால் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை, அதுவும் இந்த குலதெய்வ விஷயத்தில் மட்டும் நீங்கள் எந்த தவறும் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறோம், அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை செயல்படுத்துறது மட்டும்தான் நம்ம கடமையாக இருக்குமே தவிர்த்து அதில் புதுவிதமான விஷயத்தை நான் புகுத்துறேன், இல்லை இது இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு செஞ்சால் அதுக்கான விளைவுகளை
நம்ம தான் சதிச்சாகணும். கண்டிப்பா. சரி, இப்ப என்னால இங்க நான் தமிழ்நாட்டுல இல்ல. நான் வெளி மாநிலத்துல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன். என்னால நெனச்ச உடனே போய் என் குலதெய்வத்த பார்க்க முடியல. இல்ல நான் இங்க உள்ளூர்லயே இருந்தேன்னாலும் என்னுடைய வேலை பளு, இல்ல ஏதாவது ஒரு சூழல்னால என்னால அடிக்கடி போய் என்னுடைய குலதெய்வத்த வணங்கிட்டு வர முடியல. வீட்ல இருந்தபடியே என்னுடைய குலதெய்வ அருளை முழுமையா பெறணும் அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன மாதிரியான எளிய பூஜை முறைகள் செய்யலாம்? பூஜை முறைனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவும் செய்யணும். பட் அசைவ பூஜை வீட்டில் செய்யக்கூடாது. அது அசைவ தெய்வமாக இருந்தாலும் கூட, இப்போ நமக்கான குலதெய்வம் அசைவ தெய்வம்னு வச்சுங்களேன், அந்த அசைவ பூஜையை அங்கே பண்ணக்கூடாது. அது ரொம்ப விஷயம். எந்த குலதெய்வம் இருந்தாலும் ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு கவசம் போல் காப்பாற்றும். நம்ம எல்லா பதிலும் அதான் சொல்கிறோம். உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் திரும்ப தாய்நாட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக எடுத்துக்கங்க. ஒரு பிடி மண் எடுத்துக்கங்க. சரி, குலதெய்வமே உங்களுக்கு தெரியல, அதுலேயும் குழப்பம் வருது. உங்கள் அப்பா எந்த ஊரில் பிறந்தாரு போய் பாருங்கள். உங்கள் அப்பா தான், தாத்தாவோட விட்டுருங்க. உங்கள் அப்பா எந்த ஊரில் பிறந்தார், அந்த ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு பிடி மண் எடுத்துக்கங்க. ஏன்னா அவங்க ஆன்மா, அவங்க டிஎன்ஏ அங்கே தான் சுற்றி இருக்கும். உங்களுக்கு அவங்க சொல்லாமல் போயிட்டு இருந்தாலும் கூட அவங்க அங்கே தான் வாழ்ந்திருப்பாங்க. எல்லா வம்சாவழி பெருக்கமும் அங்கே தான் நடந்திருக்கும். இன்பம் துன்பம் எல்லாமே உங்கள் முன்னோர்கள், அவங்க அப்பா, அவங்க தாத்தா எல்லாமே அங்கே தான் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பிடி மண் எடுத்துக்கங்க. ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடிச்சு வச்சு உங்கள் பூஜை ரூமில் தொடர்ச்சியாக வணங்கிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் படிப்படியாக உண்மையில் கண்கூடாக தெரியும். இதில் குழப்பமே தேவையில்லை. எனக்கு தெரியல, பிரச்சனை இல்லை. தெரிந்து கொள்வதற்கு நிறைய வழிமுறை இருக்குது. அதை நீங்கள் தான் பயன்படுத்தணும். அது யார்கிட்ட வேணால் பயன்படுத்துங்க. இங்கே தான் அங்கே தான் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்கான பாரம்பரியமான விஷயங்கள் ஜோதி ரீதியாகவும் உண்டு, ஆன்மீக ரீதியாகவும் உண்டு. அந்த வழிமுறை வேறு. இல்லை அங்காள பரமேஸ்வரி பிடிங்க. இல்லை எனக்குமே எதுவுமே தெரியலன்னா உங்கள் அப்பா பிறந்த ஊர் ஏதோ அந்த ஊர்லேருந்து ஒரு பிடி மண் எடுத்துன்னு வந்து வணங்கினுவாங்க. நிச்சயமாக கிடைக்கும். எப்போவுமே உங்கள் வீட்டில் ஒரு அகல் விளக்கு, மண் விளக்கு குலதெய்வத்துக்காக ஏற்றுங்க. ரொட்டீனாக எப்படி நீ காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்களோ, எல்லார் வீட்டில் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு விளக்கு எரியும். அப்போ டீஃபால்ட்டாக உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியவில்லைனாலும் பரவாயில்ல, ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கு. அசைவம் சாப்பிட்ற வீட்டில் தயவுசெய்து நெய் விளக்கு போடாதீங்க. நாங்கள் அசைவம் சாப்பிட்றதில்ல அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நெய் விளக்கு போட்டு வீட்டில் வணங்கலாம். அசைவம் சாப்பிட நெய்யை தவிர்த்துடணும். நீங்கள் மற்ற எண்ணெயை போட்டு தாராளமாக ஒரு எண்ணெய், ஒரு தீபம் அவங்களுக்கு ஒதுக்கி வச்சிடணும். யாருக்கு? குலதெய்வத்துக்குன்னு டீஃபால்ட்டாக வச்சு நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா அந்த பேராற்றல் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே வாசத்துக்கு வழி செய்து கிடைக்கும். அதில் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஐபிசி நேயர்களுக்காக சொல்லுவோம். நம்ம அடுப்பு கறி இருக்குல்ல, அடுப்பு கறி, அது குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியமான தன்மையுடைய ஒரு பொருள். ஒரு 10 வகையான மூலிகை இருக்குது. அதில் ஒன்று வெளிப்படையாக சொல்கிறேன். அடுப்பு கறிக்கு உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடிய தன்மை உண்டு. யார் அதை எப்படி பயன்படுத்த விருப்பப்படுறீங்களோ பயன்படுத்துங்க. அது ஒரு 60% அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னொரு நம்ம சயின்ஸ் மாதிரி இன்னும் 4-5 பொருட்களை சேர்க்க வேண்டியது இருக்குது. அதை அவங்க ஜாதகம் பார்த்து அந்த மூலிகை சேர்த்துடலாம். டீஃபால்ட்டாக உங்களுக்கு ஓகே, எனக்கு எதுவும் தெரியலையா, நான் எதுவும் பார்க்கறதுக்கு விரும்பலை, ஆனால் எனக்கு குலதெய்வத்தோட அருள் எனக்கு வேணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அடுப்பு கறியை ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடித்து உங்கள் பூஜை ரூம்லேயோ இல்லைன்னா உங்கள் நிலைவாசல்லையோ வச்சு வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக மாற்றம் தெரியும். அந்த அடுப்பு கறிக்கும் குலதெய்வத்துக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி உண்டு. கண்டிப்பாக அது உங்கள் குலதெய்வத்தை மட்டும் தான் கனெக்ட் ஆகும். இன்னொரு குலதெய்வத்தை கூட்டின்னு வராது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் குலதெய்வம் எதுவோ அதுதான் அதை அழைத்துன்னு வரும். அந்த அடுப்பு கறிக்கு அவ்வளோ பெரிய மிகப்பெரிய தன்மை உண்டு. இதை செயல்படுத்தி நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு நம்ம நேயர்கள் இதை பயன்படுத்திங்க. வேறு எந்த டிப்ஸும் தேவையில்லை. இதில் ஒரு விளக்கு போடுங்க, அடுப்பு கறியை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். நீங்களே அதை சொல்லுவீங்க. கண்டிப்பாக சார். இப்போ பொதுவாக டிப்ஸுமே நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, இப்போ பொதுவாக குலதெய்வ கோவிலுக்கு அப்படிங்கிறது மற்ற நாள்கள் இதெல்லாம் உங்களால் போக முடியலனா கூட ஒரு வருஷத்தில் இந்தந்த நாட்கள் இது ரொம்ப முக்கியமான நாட்கள், இந்த நாட்களில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அது எந்தெந்த நாள்? பொதுவாகவே ஆண் தெய்வம்னா அமாவாசை, பெண் தெய்வம்னா பௌர்ணமி. இது டிஃபால்ட்டு. மற்ற நாள்லாம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு உகந்த நாள். மேக்சிமம் பெண் தெய்வம் வந்தால் நீங்கள் பௌர்ணமியில் போய் வழிபடுறது மிக மிக சிறப்பு. இன்னும் நாங்கள் நிறைய பேர் சொல்லுவோம். இது ஒரு கூடுதலான தகவலும் சொல்லிடுறேன். நம்ம ஐபிசி பக்தர் உண்மையிலே என்ன விஷயம்னா, இங்கே பௌர்ணமின்னு வரும்போது அதையும் சொல்லிடுறேன். இந்த நிறைய அன்பர்களுக்கு தங்கம் சரியாக கையில் நிற்காது. வரும் போயிடும் வரும் போயிடும். அவங்களுக்கு ஒரு குழுவும் கொடுத்துட்றேன். 3 பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக உங்கள் குலதெய்வத்திட்ட போயிட்டு இந்த சங்கல்பத்தை வச்சுருந்தீங்கன்னா தங்கம் உங்கள்கிட்ட நிற்கும். ஆனால் கண்டினியூவாக போனால் மிஸ் பண்ணாது. 3 பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக குலதெய்வ கோயிலில் போயிட்டு எனக்கு தங்கம் எங்கிட்ட நிற்கணும், கையில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்கள் தங்கத்தை நிற்கிறதுக்கான விஷயத்தை கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும். இது சித்தருடைய விஷயங்கள்.
கண்டிப்பாக அது அனுபவம் உண்மை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். நிச்சயமா சார். ஐயா, இப்போ நம்ம பொதுவாக குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீடுகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை போய் வணங்கி வழிபட்டுட்டு வரணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், அது பேரே குலதெய்வமா. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய விஷயம். தெய்வங்களை உணர முடியும், பார்க்க முடியாது. உணர்வு மூலியமாக தான் நம்ம கனெக்ட் ஆக முடியும். அப்போ அது உங்கள் குடும்பத்தோடு இருக்கிற நெருக்கமாக இருக்கிற விஷயம். உங்கள் குடும்ப உறுப்பினர் அவர், உங்கள் குடும்பத்தை மூத்தவர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு தான் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து காலேஜ் முடிச்சிட்டாப்புல, இப்போ ஜாப் அப்ளை பண்ணணும், நல்ல விஷயமா. அப்போ ஒரு நல்லபடியாக வேலை கிடைக்கணும், நம்ம வேண்டணும். முதல்ல எங்கே போய் கேட்கணுன்னா, குலதெய்வத்துக்கு போய் உத்தரவு வாங்கணும். ஐயா, வேலைக்கு அனுப்ப இருக்கிறேன் பையனை, இந்த பொண்ணை வேலைக்கு அனுப்புகிறோம், நீங்கள் நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக வச்சுக்கங்கய்யா, அனுப்புங்க ஐயா அப்படின்னு நம்ம 1 to 1 அவர்கிட்ட சொல்லணும். சரி, பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமண விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம். சரிப்பா, இந்த வருஷம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் எப்போ வந்துச்சோ, நீங்கள் அடுத்து நிற்க வேண்டிய குலதெய்வம் தான். பண்ணலாம், முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு வீட்டில் எல்லாம் குடும்பத்தில் உட்காந்து பேசுகிறீங்க. இந்த விஷயம் ஆரம்பிச்சிடலாம், மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு உங்கள் வாயில் எப்போ வார்த்தை வருதோ, அந்த வார்த்தைக்கு அடுத்து நீங்கள் நிற்க வேண்டிய இடம் உங்கள் குலதெய்வம். அங்கே உத்தரவு வாங்கணும். ஐயா, நான் நீ ஒன்று இங்கே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குருபலன் வந்துடுச்சா பொண்ணுக்கோ பையனுக்கோ இப்படி வந்துடுவாங்க. நான் அதை வேணான்னு சொல்ல வரல, இது அப்புறமா செய்யுங்க, நிச்சயமாக இதுவும் வேணும். ஆனால் முதன்மை அங்கே உத்தரவு அங்கே போய் கேளுங்க. ஐயா, பையனுக்கு மேரேஜ் பண்ண போகிறேன், பொண்ணுக்கு பண்ண போகிறேன், இப்போ நான் ஆரம்பிக்கிட்டோமா ஆரம்பிக்கக்கூடாதா, நீங்கள் உத்தரவு கொடுங்க. இல்லை உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு முதல் விஷயத்தை அவங்கள வைக்கணும். நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு இன்விடேஷன்லாம் பக்காவாக நம்ம நினச்ச மாதிரி டிசைன்லாம் சூப்பராக போட்டு, இது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த இன்விடேஷனு, இது ரிலேஷனுக்கு இது இன்விடேஷன் சொல்லிட்டு எல்லாம் சூப்பராக பண்ணிவிட்டு ஒரு கடமைக்கு அங்கே போய் வைத்து பூஜை அப்படின்னு பண்ணுறீங்க. ஐயா பார்த்து அவர் எப்படி பார்த்துக்குவார், ஏம்மா நீ எல்லா வேலையும் முடிச்சிடுவார், எல்லாருக்கும் தகவல் சொல்லிவிடுவார், எல்லாம் அப்படியே இருப்பான்னு போய் அனுப்பிச்சிடுவார், வேறு ஒன்றும் பெருசாக நடக்க போதில்லை. ஆனால் நம்ம திருப்திக்கு அப்பா குலதெய்வத்தில் போய்ட்டு அருமையாக பூஜை பண்ணிட்டு வந்துட்டோமான்னு சொல்லுவோம். மிகப்பெரிய தவறு. அங்கே அவர் பூஜையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார், உங்களுடைய விஷயத்தை எதிர்பார்ப்பார். ஏன்னா உங்கள் குலதெய்வம். அங்கிருந்து ஆரம்பிங்க, வெற்றி எப்படி கிடைக்காம போயிடும். கண்டிப்பாக சார். இப்போ நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் விரிசல் வரத்துக்கும் இதுவும் ஒரு காரணம். நீ இன்விடேஷன் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அவர் நேரில் போய் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல. இப்போ நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்கல்ல இன்விடேஷனை. அந்த மாதிரி தான் குலதெய்வத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கடமைக்கு இப்போது முதல் பத்திரிக்கை வச்சிடறோம்பா, அந்த முதல் பத்திரிக்கை முதல்ல வைக்கிறதே பெருசாக நினைக்கிறாங்க. நம்ம அதை சொல்லவே இல்லை. உன் வாயில் எப்போ ஒரு வார்த்தை வந்துடுச்சோ அந்த வார்த்தைக்கு அடுத்து நீங்கள் நிற்க வேண்டிய இடம் குலதெய்வம் தான். இது இந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். இப்போ வெளிநாட்டில் இருக்கார், என்ன பண்ண முடியாது, அவரை வந்து நினச்சிட்டா போதும். இப்போ உள்ளூர் இருக்கும்போது என்ன பண்ணணும், முதல்ல அவங்கள தான் பொங்கல் வைக்கணும். 4 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. ஒரு பொங்கல் வச்சுட்டு, ஐயா இன்னிலேருந்து என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்க போகிறேன், ஐயா உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க. பெண்ணுக்கு பார்க்க போகிறேன், திருமணத்துக்கு பார்க்க போகிறேன், குழந்தைக்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் அங்கே போய் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து அவங்க சுயநலம் கிடையாது, உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் போய் செய்யக்கூடிய விஷயம். உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னா நீங்கள் போய் ஷேர் பண்ணணும். அதில் அவளை 3ஆம் தரமாக 4ஆம் விஷயமாக குலதெய்வத்தை அணுகாதீங்க. உங்கள் நினைப்பு வந்துச்சுன்னா அடுத்து நிற்க வேண்டிய இடம் குலதெய்வத்தை தான் வைக்கணும். எந்த விஷயம் தான் இருக்கட்டும். சரி, உங்களுக்கு பெரிய ஒரு துன்பம் வருதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ யாரோ ஜோதிடர் சொல்லிட்டார், ஐயா உங்களுக்கு அஷ்டமி சனி ஆரம்பிக்குது, கண்டக சனி ஆரம்பிக்குது, உண்மையிலே உனக்கு கிரகச்சாரம் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. உண்மை இருக்கும், அவருடைய உண்மையிலே கர்மவினை இருக்கும். அப்போ நீ எங்கே போய் நிற்கணும், நேராக குலதெய்வத்துக்கு போகணும். ஐயா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஐயா எனக்கு என்ன படம் தெரில, நிர்கதியாக நிற்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், நீங்கள் தான் காப்பாற்ற இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் உங்களுக்கு பரிகாரத்திற்கு ஒரு சில கோயிலை சொன்னாலும் கூட அந்த பரிகார கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்திட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு போங்க, பலன் விரைவாக கிடைக்கும். இவர் சொல்லிட்டேன்றதுக்காக உடனே ஆன்லைனில் புக் பண்ணுற இடத்துக்கு போகக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் அங்கே ஷேர் பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றிக்கான சதவீதம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட மக்கள்லாம் பார்த்திங்கன்னா விடவே மாட்டாங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துலையாவது ஒன்றா இருப்புன்னு சொல்லி 10,000 சண்டை குடும்பத்தில் நடந்தாலும் ஐயா நம்ம குலதெய்வத்துக்கு எல்லாம் ஒன்றா போய் ஆகணும், செஞ்சாகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒன்று கூடுவாங்க. அது ஒரு ஒற்றுமையான நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, அது ஒரு பாச பிணைப்பு. உங்கள் முன்னோர்களுடைய அருளாசி, அப்பா என்னுடைய மக்கள் நல்லா இருக்காங்கப்பா, எங்காலம் இன்றைக்கி திருப்தியாக இருக்காங்க, நான் இறைவன்கிட்ட கேட்டு அவனை நல்லா வச்சுருக்கேன், அவனே நல்லபடியாக என்னை பார்த்துக்கிறான், நானும் நல்லபடியாக பார்த்து 2 பேருக்கு ஒரு பெரிய பாண்டிங் உருவாகும். அதனால் சுபகாரியம் மட்டும் இல்லை, உங்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி எங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்கணும்னா உங்கள் குலதெய்வத்திட்ட ஆரம்பிங்க. அந்த நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமும் பலிக்கிறதுக்கும் குலதெய்வத்து அணுகரம் இருந்தால் தான் அந்த பரிகாரமும் பலிக்கும். அதனால் முதன்மை அப்படின்ற விஷயத்த நீங்கள் குலதெய்வத்திலேருந்து ஆரம்பிங்க, அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும்.
இப்போ வீட்டில் சுபகாரிய முயற்சின்னு சொல்ல எல்லா விஷயத்துக்குமே இப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, குலதெய்வத்தை உடனே போய் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற அன்பர்கள் செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான விஷயம் என்னென்னா, ஒரு மஞ்சள் துணியில் 11 ரூபா காயின் தான், நோட்டு கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நோட்டு கிடையாது, காயின் 11 ரூபா காயினை ஒரு மஞ்சள் துணியில் முடித்து உங்கள் ரூமுக்குள்ளே உங்கள் பூஜை ரூமில் வச்சிடணும். அந்த கோரிக்கைக்கு இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கார், சரிப்பா இந்த வருஷம் மேரேஜ் பண்ணலாம் பையனுக்குன்னு முடிவு பண்ணார், பையன் எங்கே இருக்காரு, பட் எண்ணங்கள் அவனுக்கு தோறிச்சு, உடனே செயல்படுத்த முடியாது. அப்போது அடுத்த செகண்டே அவர் செய்யக்கூடிய விஷயம் ஒரு 11 ரூபா எடுத்துகிட்டு மஞ்சள் தண்ணி பிடிச்சி பூஜை ரூமில் வச்சிடணும். ஐயா அவங்க சங்கல்பம் வச்சுட்டேன், உன்னை நேரில் பார்க்க வரும்போது உன்னுடைய உண்டியில் போட்டுன்னு சொல்லி சங்கல்பத்தை உங்கள் குலதெய்வத்துக்கான காணிக்கை அந்த 11 ரூபா எப்போ போட்டு முடிச்சு வச்சிடுறீங்களோ அப்போ தான் செயல்பாட்டுக்கு வந்துடும். இன்னொரு விஷயமும், இப்போ ஒரு கோயிலுக்கு போக போகிறீங்க, அப்பயும் நீங்கள் 11 ரூபா வைக்கணும். எந்த விஷயம் உங்கள் வீட்டில் நல்ல விஷயம் நடக்க தொடங்கும் போதும் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா அன்பர்களுமே சொல்லக்கூடிய விஷயம் தான், 11 ரூபா மஞ்சள் தண்ணி போட்டு முடிச்சு வச்சுருங்க. எப்போ நீங்கள் இந்தியாவுக்கு வந்தாலும் அந்த கோயில் ஒன்று போடுங்க. இப்போ அப்படியே டியூரேஷன்லாம் கிடையாது, அப்படியே வச்சுங்க, அந்த தன்மை மாறவே மாறாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிடி மண் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், இந்த 11 ரூபா முடிச்சு வச்சிடுறீங்க, இந்தியாவுக்கு வரீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போய் போட்டுடுறீங்க, முடிச்சிடுறீங்க. இங்கேருந்து கிளம்பும்போது தயவு செஞ்சு அதே மஞ்சள் துணியில் கொஞ்சோண்டு ஒரு பிடி மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிடி மண்ணை கொண்டு போய் சேருங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை நினைத்து 11 ரூபா வச்சுட்டிங்கன்னா அன்னிலே தான் செயல்பாட்டுக்கு வந்துடுவார். அங்கே இருக்கிற நபர்கள் தான். உள்ளூர் நண்பர்கள் உடனடியாக அந்த விஷயத்தை போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லி கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் பாட்டி உங்கள் வேலையை தொடங்கலாம். இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் வயதான நபர்கள் இருப்பாங்க, வயது மூப்பு காரணமாக ஒரு சில நோய்கள் வரும், திடீர்னு ஒரு சில விஷயங்களுக்கு நோய்கள் வரும், நோய் தாக்கம் இருக்கும். அப்போது நீங்கள் நம்ம நேரங்காலம் பார்க்க முடியாது, உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் மெயினில் வச்சுங்க, அந்த சமயத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதே குலதெய்வத்துக்கு ஒரு 11 ரூபா காணிக்க முடிச்சு போட்டு வச்சுட்டு, ஐயா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காரியா, நீ தான் காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வமே அப்படின்னு அந்த நோய் விட்ட நபருக்காக வேண்டிட்டு அந்த 11 ரூபா எந்த விஷயத்துக்கு வேணால் பயன்படுத்துங்க. உங்களுக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லை, ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து முடிச்சு போட்டு வச்சுட்டு நீங்கள் மருத்துவமனை கொண்டு போய்ட்டு வந்திருந்தீங்கன்னா அது நோய் விரைவாக குணமாகிறதுக்கு வாய்ப்பும் வரும், உங்கள் குலதெய்வம் கூட ட்ராவல் பண்ணும். ஆனால் எல்லா விஷயத்துக்கும் முதன்மையான விஷயம் குலதெய்வம். அதுக்கு அந்த காணிக்கன்றது நம்ம அவனோட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றத உணர்வுபூர்வமாக சொல்கிறதுக்காக விஷயம்தான். இப்போ உள்ளூர்லேயே இருக்கிறீங்க, டக்குன்னு குலதெய்வம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது, போக முடியாது, அவர் நோய் வாய்ப்பட்டார், அவசரமாக கொண்டு போய் சேர்க்கணும்னா இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 11 ரூபாய் கட்டி வச்சுட்டு எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ போவாங்க. வாய்ப்பு இருக்கும்போது இப்போ உடனடியாக போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் உடனடியாக நீங்கள் அவரோட கம்யூனிகேட் ஆகணும், எந்த ஒரு வகையிலையாவது. கண்டிப்பாக அந்த கம்யூனிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். எந்த சூழ்நிலையும் நீங்கள் அவரை மறக்கக்கூடாதுன்றது தான் நம்ம திரும்ப வலியுறுத்த வேண்டிய விஷயம். இப்போ குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கம்மா, நம்ம மொட்டை அடிக்கணும்னு முடிவு பண்ணுறோம். நமக்கு நம்ம உண்மையிலே நம்ம 1008 வேலை இருக்கும், நம்ம குடும்ப கடமைக்காக ஓடுவோம், எல்லாம் செய்யும். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஐயா நான் அதை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை பெண்டிங் வைக்காதீங்க. நீங்கள் மற்ற ஃபைலை பெண்டிங் வைக்கிற மாதிரி இந்த பெண்டிங் வச்சிங்கன்னா உங்கள் லைஃப் நிறைய விஷயம் பெண்டிங் ஆகிடும். திரும்ப சொல்கிறேன், குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சா செஞ்சுடுங்க, இல்லை வைக்காதீங்க, வைக்கவே வைக்காதீங்க. வாய்ப்பு இருக்கும்போது செய்கிறேன்னு சொல்லி விட்டுருங்க. ஐயா அடுத்த மாதம் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க, அடுத்த மாதம் மொட்டை அடிச்சிடுவோன்னு சொல்லிவிட்டு உண்மையிலேயே நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு வேலை அதிகமாக வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் அதிகமாக நடக்கும், அதையும் தாண்டி செஞ்சாகணும். அதான் சொல்கிறேன், ஒரு விஷயம் தெய்வத்துக்கிட்ட கொடுக்கும்போது அப்போ டியூரேஷன் வைக்காதீங்க, செஞ்சிருன்னு சொல்லுங்கள். இந்த மாதம் செய்யணும்னு சொன்னால் செஞ்சுருங்க, அதை தள்ளி போடாதீங்க. அதுவும் வம்சாவளி சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையுமே நீங்கள் பெண்டிங் வைக்கக்கூடாது. அவர்கிட்ட 1 to 1 சொல்லிட்டீங்கன்னா நிறைவேற்றிடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நீங்கள் அவர்கிட்ட போய் வேண்டுறீங்க, உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை விருப்பம் சேர்க்கறதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறீங்க. அதனால் அவர்கிட்ட எந்த பெண்டிங் வேண்ட விஷயம் தேவையில்லை. ஐயா நான் வரும்போது செய்கிறேன், இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு செய்கிறேன், நேரம் இருக்கும்போது செஞ்சிடணும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர்த்து அடுத்த மாதம் நான் கண்டிப்பாக செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் செய்யாமல் போனீங்கன்னா அந்த லாஸ் உங்களுக்கு தான், அவருக்கு கிடையாது. அதையும் புரிஞ்சுங்க. கண்டிப்பாக சார். நம்ம அனுபவத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இதை நகர்ப்புறத்தில் அது உணர்ந்தாங்களா தெரியல, கிராமப்புறத்தில் எளிமையாக உணர்ந்துருவாங்க. ஈஸியாக இப்போ இந்த குடும்ப உறுப்பினர் இருந்துச்சுங்க, ஒரு 5 பேர் இருக்குங்க குடும்பத்தில், மூத்த ஒரு வயசு வேண்டி நிற்பார் மனசுக்குள்ளே, இது அவங்க நடந்துச்சுன்னா அது செஞ்சிடறேன்னு சொல்லி வேண்டி நிற்பார். ஆனால் காலப்போக்கில் மறந்துடுவார். ஒரு சில சின்ன இண்டிகேஷன் அந்த குடும்பத்தில் நடக்கும். யாரோ ஒருத்தர் கனவு மூலியமாக காமிச்சு ஊற்றுரும், நீ சொன்னியே ஏன் செய்யலைன்னு ஏதோ ரூபத்தில் வரும். அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க, ஏன்பா எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, ஒரு அம்மா வந்தாங்க, ஐயா வந்தாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க, சுருட்டு வச்சுருந்தார், அப்படி வச்சுருந்தார், இப்படி வச்சுருந்தாருன்னு. அதுக்கப்புறம் இவர் ஞாபகம் வரும், ஆமாம்மா ஏற்கனவே ஒன்று வேண்டினேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்பார், இல்லைன்னா ஞாபகப்படுத்தி செய்யலன்னும் போது தான் அதுதான் என்ன ஆகும், கடைசியில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வ சாபமாகவோ குலதெய்வ கோபமாகவோ அடுத்து கன்வெர்ட். ஆனால் அவர் கேட்கல உங்ககிட்ட, நீங்கள் கேட்குறீங்க. அது ஒரு வலியுறுத்தி அப்பப்போ உணர்வுபூர்வமாக சொல்கிறாரு. இன்னும் ஒரு சில இடத்துலாம் போனீங்கன்னா ஆச்சரியமான விஷயம், நிறைய கோயிலுக்கு போகும்போது எங்கேயாவது சாமி ஆடிகள் இருப்பாங்க, திடீர்னு சாமி வரும். அவங்க கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க, ஏன்பா நீ சொன்ன நீ செஞ்சியா, ஏன் செய்யலை அப்படின்னு கேட்பாங்க. இன்றைய ஜென்ரேஷன் இதெல்லாம் கண்ணில் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது.
அதே மாதிரி வர தெய்வம் உண்மையாக போய் கண்டுபிடித்து நம்மளால நிறைய ட்விஸ்ட் அந்த காலத்திலே வைப்பாங்க. ஒரு சில பூ வச்சு வச்சுருவாங்க, இது எடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த பூ தான் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழம் தான் நினைக்கும் சொல்லி வச்சுருவாங்க குழந்தைங்கிட்ட. அது யாருக்குமே தெரியாத இடத்துல அந்த தெய்வமே உண்மையான தெய்வம் நம்மளால் கண்டுபிடிப்பான். நீ வரது போலியான தெய்வமா, நீ எங்காலில் கிளம்ப அப்படின்டுவான். இவ்வளோ விஷயமும் நம்ம பாரம்பரியத்தை தொடரக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த குலதெய்வ விஷயம்தான். அதை இது உணர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதனுடைய தன்மைகள், அதனுடைய சக்திகள், அதனுடைய மகிமைகள் புரியும். அது புரியாதவன் அதை நீங்கள் புறந்தள்ளும் போது நீங்கள் புறந்தள்ளப்படுவீங்க. விஷயம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்காக தான், நம்மளுக்காக தான் அவங்ககிட்ட போய் வேண்டாம் தவிர அவங்களுக்காக நம்ம கிடையாது. அப்போ உங்கள் வாழ்வியலில் நல்ல நிம்மதியாக நீங்கள் வாழணும், நிறைய நல்ல விஷயத்தை கடந்து போகணும்னா ஒரு ஒற்றை தெய்வமாக ஒரு தெய்வத்தை பிடிங்க, மற்ற தெய்வத்தை கூட்டின்னு வந்துடுவாங்க. அந்த ஒற்றை தெய்வம் யாருன்னா அது குலதெய்வம். அதை உறுதியாக பிடிங்க, நம்பிக்கையாக பிடிங்க. கண்டிப்பாக அது 100% நன்மை தான் செய்யறதுக்கு தான் அந்த குலதெய்வம் இருக்கும். வேறு எதுவும் செய்ய போதில்லை. அனுபவத்தில் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். கண்டிப்பாக சார். சார் இப்போ பொதுவாக குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது அப்படிங்கிற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி சரியான முறையில் வச்சு நம்ம சாமியை கும்பிட்டு வரணும்? இது சரியான முறையெல்லாம் கிடையாதும்மா. இப்போ பொதுவாகவே முன்னோர்கள் தான் அவங்க, நமது புண்ணிய ஆத்மாக்கள் தான். சொந்த பந்தம் அப்படின்னா பங்கு பங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, A to Z எல்லாரும் ஒன்றா அசம்பிள் ஆகணும். இதில் மாற்று கருத்து இருந்தாலும் இந்த சமயத்தில் அந்த மாற்று கருத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேரில் அண்ணன் தம்பிலேயே சண்டை இருக்கும், அக்கா தம்பிலேயே சண்டை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ளே. இதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விழாக்களை ஏற்பாடு பண்ணாங்க முன்னோர்கள். கண்டிப்பாக உங்கள் சொந்த பந்தம் வரணும், எல்லாரையும் கூப்பிடணும். அசைவ பூஜையாக இருந்தால் அசைவ பூஜை, சைவ பூஜை தான் சைவ பூஜை, அதுலேயும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு சுகர் வந்துச்சு, எனக்கு பிபி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், நானும் இப்படி இது அப்படியெல்லாம் அந்த விஷயத்தை நேரடியாக அங்கே இருக்கக்கூடாது. அங்கே ஊரோடு ஒத்து வாழணும். அது அசைவப்படையலா கண்டிப்பாக நீங்கள் அந்த அசைவப்படையில் பிரசாதமாவது உண்ணணும். உங்களுக்கு ஒவ்வாமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு துளியாவது கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்றணும். அந்த வழிமுறை நீங்கள் மாறக்கூடாது. சொந்த பந்தங்கள் அனைவரும் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு குலதெய்வத்துடைய பரிபூர்ண ஆசை கிடைக்கும். இப்போ டக்குன்னு போக முடியல, டக்குன்னு வர முடியலன்றது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஊர்லேயே எல்லோரும் இருக்கிறீங்க, ஒரு 30 கிலோமீட்டர்லேயே எல்லோரும் இருக்கிறீங்க, ஒரு 100 கிலோமீட்டரில் எல்லோரும் இருக்குன்னும் போது கண்டிப்பாக அவசியம் உங்களுக்குள்ளே இருக்க ஈகோ கிளாஸை பார்க்கக்கூடாது. நான் இப்போ நிறைய பேர் பர்சனலாக தான் சொல்லுவேன், ஐயா மற்ற கோயில் விஷயம்லாம் விட்டுருங்க, உங்கள் கடமை உங்கள் கர்மா. குலதெய்வ கோயிலுக்கு போகிறது கூப்பிடுங்க, அவர் வர்றதும் வராதும் அவருடைய கர்மா. ஆனால் உங்கள் கடமையை செய்யாமல் இருக்காதீங்க. ஏன்னா அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்போது உங்கள் பங்கு பங்காளிகள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி சைவ பூஜையாக இருந்தால் சைவ பூஜை, அசைவ பூஜை இருந்தால் அசைவ பூஜை, அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த புண்ணிய ஆத்மா உங்களுக்கான நல்ல விஷயத்தை வழி காமிக்கும். அது எல்லாரும் காமிக்க போகுது, உங்களுக்கு மட்டுமே இல்லை. ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்காக செய்ய போதில்லை, உங்கள் வம்சத்துக்கே காக்கக்கூடிய தெய்வம் தான் அந்த தெய்வம். அப்போ ஒவ்வொருத்தருக்காக பார்த்து பார்த்து செய்யும். நிறைய பேருடைய மன வாழ்க்கை இங்கே முடிவாகும். ஒன்றா அசம்பிள் ஆகும்போது பிரச்சனையை பேசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது வேலை வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குழந்தை விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தர் சந்தித்து அன்றைக்கி ஃபுல்லாக அசம்பிளாக டிஸ்கஷன் பண்ணும்போது உண்மையிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது, கண்கூடாக பார்க்க முடியும். உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வந்து நல்லா வளரும். கொஞ்சம் மனசாமைகள் முன்னப்பில் இருந்தாலும் அன்றைக்கி ஒரு சப்போஸ் அங்கே நல்ல பூஜை நல்ல அற்புதமாக நடக்குதுன்னும் போது திருப்திகரமாக இருக்கும்போது மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போது அங்கே சங்கடமான நிகழ்வு எதாக இருந்தாலும் அது தீரக்கூடிய வாய்ப்பாகவும் அங்கே இருக்கும். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது மட்டும் தயவு செஞ்சு உங்களுடைய ஈகோலாம் பார்க்காம பங்கு பங்காளிகளோட சொந்த பந்தத்தோடு போங்க. அப்போ தான் முழுமையான வெற்றின்றது கிடைக்கும். நிச்சயமாக இது அனுபவ உண்மை, செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக சார். இப்போது சமூக ஊடகங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அற்புதமாகிடுச்சு. இப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் ஜி பூம்பா மாய கண்ணாடியில் எங்கே இருக்காரு சொல்லிட்டு பார்க்குற மை போட்டு பார்க்குற மாதிரி இன்றைக்கி ட்ரம்ப் அந்த விட நம்ம வீடியோ காலில் உட்காந்து பேசிடலாம். அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு, நல்ல விஷயம். அப்போ இந்த கம்யூனிகேஷன் நல்ல விஷயம் பயன்படுத்துங்க. சப்போஸ் இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறீங்க, சொந்த பந்தம்லாம் நிறைய கேப் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தரும் இடத்துல இருப்பீங்க. உங்களுக்கான கேப் உருவாக்கி தயவு செஞ்சு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிங்க, உங்கள் குலதெய்வ ஃபோட்டோ போட்டு ஒரு குரூப் ஆரம்பி, யாரெல்லாம் எங்கே இருக்க சர்ச் பண்ணுங்கள், சொந்த பந்தத்தை கூப்பிடுங்க, ஒரு யூனிட்டியாக உள்ளே மாறுங்க, உங்களுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கங்க. அப்போ குறிப்பிட்ட நாளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆகும்னா ஒரு பெரிய இணக்கம்ன்றது ஏற்படும். உங்களுக்கான பிரச்சனை அவர் தெரிஞ்சிக்கலாம், அவருக்கான பிரச்சனை தெரிஞ்சிக்கலாம். அப்போ அந்த ஃபேமிலி குரூப்பில் குலதெய்வத்துன்னு குரூப் ஆரம்பித்து, நான் சொல்கிறது வெளியூரில் இருக்கிற மக்கள் ஒருங்கிணைத்துக்கு, உள்ளூரில் பிரச்சனை இல்லை, எப்படியே போகலாம். வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, சமூக மக்கள் அங்கே அதிகமாக இருக்கணும் போது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம செய்ய போகிறோம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா விஷயம் நீ கம்யூனிகேஷனாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதில் என்னென்ன நம்ம குலதெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னு பெரியவங்க கேட்டு தெரிஞ்சுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பங்களிப்பு எடுத்துங்க. ஐயா அந்த குலதெய்வத்தை நான் எதை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள பொறுப்புகளை பிரித்து செய்யும்போது அப்போ அந்த மன ஒத்த விஷயமாக மாறும். நீங்கள் இந்த செயல்பாடை செய்ய 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 உண்மையிலே அந்த குலதெய்வத்தை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான அருள் வந்து அதிகமாக இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது எப்போ ஆரம்பிக்கும் போதே நன்மை, அது யூனிட்டியாக சேர்ந்து ஆரம்பிக்கும் போது இன்னும் கூடுதலான நன்மை கிடைக்கும். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே செஞ்ச இந்த விஷயந்தான், இது புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்ம பயன்படுத்த சொல்கிறோம் இது மூலிமா. ஆனால் இதையும் கூடுதலாக செஞ்சீங்கன்னா பலன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிச்சயம் இதுக்கு பார்க்குற நேயர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்க, நல்ல விஷயம் குலதெய்வம் தானே. சார்ந்த விஷயங்களையும் அந்த குலதெய்வத்து கோவிலில் வந்து நடக்கிற முக்கியமான தகவல்கள் நிகழ்வுகளையும் பகிர்ந்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக. சார், பொதுவாக குலதெய்வம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. குலதெய்வத்தினுடைய அருள் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும், குலதெய்வத்துக்கு கட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, குலதெய்வத்தினுடைய பாவம் சாபம் இதெல்லாத்தையும் கடந்து நம்ம எப்படி குலதெய்வத்தினுடைய அருள் அனுகிரகத்தை பெறணும். இன்னொன்று, நிறைய வீடுகளில் வந்து ஒரு விஷயம் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த விசேஷம் வைக்கிறப்ப தான் போய் குலதெய்வத்தை பார்க்குறாங்கும் போது உங்களுக்கு என்னைக்கு எண்ணத்தில் இது வருதோ உடனே நீங்கள் குலதெய்வத்திட்ட ஓடணும் அப்படின்னு பல முக்கியமான தகவலை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்கள் அத்தனை பேருக்கும் அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய சக்தி மகிமை அருள் எல்லாமே புரிஞ்சு அவங்களுடைய குலதெய்வத்தை தேடி ஓடி போய் அவங்களுடைய சாமியோட அருள் அனுகிரகத்தை பெறுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட பல அரிய தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றிமா, நன்றி. அதே மாதிரி நம்முடைய ஐபிசி பக்தி சேனலினுடைய வாட்ஸ்அப் குரூப், இது உங்களுக்கு ரைட் சைடில் கியூஆர் கோட் இருக்கும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து ஐபிசி பக்தியினுடைய வாட்ஸ்அப் குடும்பத்தில் நீங்களும் ஒரு உறுப்பினராக இணைஞ்சிருவீங்க. ஸோ ஐபிசி பக்தியில் வருகின்ற ஒவ்வொரு அப்டேட்ஸும் கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஒவ்வொரு கோவிலையும் நம்ம அந்த கோவிலினுடைய சிறப்பு வாய்ந்த நாட்களில் நேரில் போய் பார்க்க முடியாது. ஆனால் ஐபிசி பக்தியினுடைய நேரலையின் வாயிலாக நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரியே பார்க்கலாம். அதனால் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். நம்முடைய இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு குலதெய்வம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொண்ட பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் ஐயாவிடம் உங்களுடைய ஜோதிட ரீதியான ஆலோசனைகளை பெறவும், ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியலை, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக பெறுற மாதிரி இல்லை அப்படின்னா அந்த குலதெய்வத்தினுடைய அருளை எப்படி பெறுவது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்கள் மனதிற்குள் இருந்தால் திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் ஐயாவிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெறலாம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.